ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடாமல் இருந்தேன் அப்படின்னா, யாருமே என்னோடய வீடியோவை பார்க்குறதில்ல. அதுதான் மெயின் ரீசன். இதையே எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறதுங்க, வீடியோவில் உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த வியூஸ் போகலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடுத்த வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமையே அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். நீங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும். அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவாவது கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே. நான் இந்த வீடியோ எடுத்தே 1.5 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களோட கருப்பு குட்டி பூனை பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குட்டி போட்டு அதோட குட்டியும் 3 வாரம் ஆகிடுச்சு போட்டு. இப்போ தான் வீடியோவே நான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இது ரொம்ப பழைய வீடியோ அப்படின்னு தான் சொல்வேன். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் சமையல் தான். மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலில். அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எழுப்பி விட்டுட்டு தான் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்களோட கருப்பு கலர் குட்டி பூனை மாடியிலே தான் வச்சுருந்தோம். ரூம்குள்ளேயே தான் வச்சுருந்தோம். மேலே உட்காந்து ஜன்னலில் எட்டி பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி எட்டி பார்க்கும்பொழுது சரி அது போர் அடிக்குதுன்னு வேடிக்கை பார்க்குது போல இருக்குது. ஏன்னா யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா பூனை மணிக்கணக்காக வேடிக்கை பார்க்கும். வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்களும் என்ன நினச்சிக்கிட்டோன்னா ஒரு வேடிக்கை பார்க்குது போல இருக்குது பூனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலுக்கு மட்டும் நான் வலை ஒட்டாமல் தான் வச்சுருந்தேன். அதுக்கு இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட்டே ஆகலை. அதுக்குள்ளேயே அது என்ன பண்ணுச்சுன்னா ஜன்னல் வழியாக எகிரி குதித்து வெளியே ஓடிடுச்சு. ஒரு 3 நாள் வெளியே போச்சு. 3 நாள் கழித்து தான் வந்தது. சரி வந்ததே அப்படின்னு விட்டுட்டேன் நான். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தது. சோர்ந்து படுத்துட்டு இருந்தது. அப்புறமா அது வயிறும் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வந்தது. அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சிட்டோம் இது மாசமாக இருக்குது போல இருக்குது. அதனால தான் இது வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னோடய குட்டி பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. ஏன்னா குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தான் வேலை அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப பயமாகவே இருந்தது. இப்போ பாருங்கள், அது வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது மாசமாக இருக்கும்போது எடுத்த வீடியோ இது. இப்படி தான் படுத்துகிட்டே தான் இருக்கும் அது. நான் டிஃபனுக்கு தோசை தான் ஊற்ற போகிறேன். அப்புறம் நேற்று வச்ச குழம்பு கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் பூனை வளர்க்க போகிறீங்க அப்படின்னா, குட்டி பூனை வளர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பூனைக்கு பார்த்திங்கன்னா பால் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுங்க. இந்த பேக்கேஜ் ஃபுட்டெல்லாம் கொடுக்காதீங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். என்னோடய குட்டி பூனைங்க 2 பேரும் பேக்கேஜ் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா அதை தவிர வேறு நீங்கள் எதை போட்டாலுமே அதுங்க சாப்பிடவே சாப்பிடாதுங்க. நார்மலாக ரைஸ் வச்சு நீங்கள் மீன் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட அதுங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க. சரி, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கருவாடெல்லாம் நிறைய கொடுக்காதீங்க. அப்புறம் அது குட்டி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் சரின்னு கொஞ்சம் பேக்கெட் ஃபுட் வாங்கி போட ஆரம்பித்தேன். இப்போ என்னடானா அவங்க அதை தவிர வேறு எதையுமே சாப்பிட மாட்டேதுங்க. பேக்கெட் ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு நான் எப்படி போட்டுட்ருந்தேன்னா, கொஞ்சம் அதை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பேக்கெட் ஃபுட்டை மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஒரு முதல் மாதம் மட்டும் 1.5 மாதத்துக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணேன், சரியாக சாப்பிட மாட்டேங்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராவாக போட ஆரம்பித்தேன். இப்போ என்னடானா ராவாக போட்டால் தான் சாப்பிட்றாங்க. அதை ரைஸோடு மிக்ஸ் பண்ணி போட்டால் சுத்தமாக தொடவே மாட்டேங்குதுங்க. அதை நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சிடுறேன். அது வெளியில் இருக்க பூனைங்க தான். இப்போ எங்கள் வீட்டு வெளியில் பூனைங்க ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் சுற்றுதுங்க. மொத்த பூனையும் இங்கே தான் இருக்குதுங்க. ஏன்னா இவங்க சாப்பிடாத மிச்சம் மீதி எல்லாம் அவங்க தான் சாப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஜாலியாக இருக்காங்க.
இவ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கீழ் வீட்டில் எங்கள் வீட்டில் கொடுத்துன்னு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட பொண்ணு. இது பயங்கர பால், இது உஷாராக பார்த்துட்டே இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு குட்டி வேலை செஞ்சு வச்சிருவா. இவ பயங்கர சுட்டி, நல்லா பேசுவா. அவள் பேசுறதை கூட நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இவளுக்கு வந்து 2 வயசு ஆகுது. இவளுக்கு வந்து இந்த பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். அதனால் மாடிக்கு வந்துட்டு பூனையை தடவி தடவி கொடுத்துட்ருப்பா. நீங்களே பாருங்கள் பண்ணுற அமக்கலத்தை. சத்தமாக சொல்லு. உன் பேர் தான் சொல்லு. தன்ஷிகாவா? அப்பா பேர் என்ன? துரையா? நீ தன்ஷிகாவா ஷீகமாக்காவா? மாலதி. அம்மா பேர் என்ன? மாலதி. மாலதி சொல்லு. மாலதி. அது யாரு? அது யாரு? அத்தை. இது யாரு? அது யாருமா? இது 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 யாரு? இது மஞ்சுவா? அது அது யாரு? காபிச்சி. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? தோசைய காலையிலேயே அம்மா தோசை சுட்டு கொடுத்துட்டாளா? நிஜமாவா? நீ தோசை சாப்பிட்ட? என்னால நம்பவே முடியலையே தனுஷா அக்கா. எங்க அக்காவை நாங்க தனுஷா அக்கான்னு தான் கூப்பிடணும், தன்ஷிகான்னு கூப்பிடக்கூடாது. கீழே இருக்கிறானா? அண்ணா தானே. எங்க ஹரிஷ் அண்ணா? கீழே இருக்கிற ஆகாஷ் அண்ணா எங்க? நான் யாரு? மஞ்சு என்னமா பண்ணிட்டு தூங்குறாளா? காப்பிச்சி என்ன பண்றா? தூங்குறாளா? சரி, நீ என்ன பண்ற? அம்மா எங்க? வெளியே இருக்கிறாங்களா? உள்ள இருக்கிறாங்களா? சரி. உங்க அப்பா கிட்ட கோன் ஐஸ் திண்டியா? அப்பா எங்க? எந்த கம்பெனி? ஜூச் கம்பெனியா? எங்க இருக்குதுமா கம்பெனி? அங்க ரோட்ல இருக்குதா? சரி. இவங்க அப்பா கூட போயிட்டா. தனுஷாக்கா, தனுஷாக்கா, தனுஷாக்கான்னு கூப்பிடணும். உன்ன தனுஷிகான்னு கூப்பிடக்கூடாதுல, தனுஷுக்கே அக்கான்னு கூப்பிடணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு அப்படின்றதுனால அந்த ஸ்மெல்லுக்காக அவங்க அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வீட்டில் வளர்க்க பூனைலாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக மீன் சாப்பிடாது. எங்கள் பூனையும் பச்சையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சமைச்சிட்டு அந்த தலையெல்லாம் கூட நான் க்ளீன் பண்ணி அந்த சதையை மட்டும்தான் போடுவேன், அதை மட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் மீன் வந்து வறுக்க போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏரி மீன் தான். அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்குள்ள மஞ்சள் வந்துட்டாரு. சோம்புத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி மீனுக்கெல்லாம் புளி தண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வறுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதை இன்றைக்கி ஆட் பண்ணல. தலையெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன்.
சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி. நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு எப்போவுமே தக்காளி அதிகமாக தான் போடுவேன். புளி கொஞ்சம் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் தக்காளியெல்லாம் நறுக்கிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து நான் புளிக்கு ஏற்ற தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 8 தக்காளி கிட்ட எடுத்திருப்பேன். அது கூடயே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே அளவுக்கு பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம கடாயில் கொட்டிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வதக்கி அரைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு வதக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். நான் வந்து லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்சி வச்சுருக்க புளியில் இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தட்டி வச்ச சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு பச்சையாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூளை ரொம்ப அதிகம் பண்ணாதீங்க, அப்புறம் டேஸ்ட் வைஸ் குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூளில் எப்படியும் மிளகுத்தூள் சேர்த்து தான் அரைப்போம். ஆனால் மீன் குழம்புக்கு அப்படின்னும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உடைச்ச உளுந்து, கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் அது கருப்பாக இருக்குது. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. குழம்புக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிங்க. ஏன்னா உங்ககிட்ட வடகம் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா இப்போயே நீங்கள் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் மூடிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். அதுக்காக தக்காளி எல்லாம் கொஞ்சம் நறுக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நறுக்கிட்டுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, எப்போவுமே மிளகு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தனியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட தனியாவில் கொஞ்சமாக நான் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தான் போடணும், அதிகமாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் மாறிடும். இது எல்லாமே நல்லா கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம்.
இப்போ தக்காளி ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நான் வேக வைக்க தான் போகிறேன். கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க தக்காளியில் பாதி ஆட் பண்ணிக்கலாம். பாதி வந்து வதக்கி போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி ஒரு 2 விசில் போட்டு தக்காளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். இந்த பக்கம் வந்து தக்காளியை நான் வேக வைக்கிறதுக்காக குக்கரில் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் தலையெல்லாம் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். கொஞ்சமாக கிண்ணத்தில் தலை போட்டு அதில் குழம்பை பாதி விட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கடாயில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து ஏரி மீன் அப்படின்றதுனால உடஞ்சிதுன்னா ரொம்ப முள்ளாகிடும். அதனால் நான் பாதி பாதியாக போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏரி மீன் கிடைக்கும். உங்கள் வீட்டு சைடில் ஏரி மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். குழம்பு வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் விட்டு தான் குழம்பு வச்சுருக்கேன், அதனால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஏரி மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சல்லுன்னு தான் இருக்கும். எப்போவுமே ஏரி மீன் வந்து வறுக்கிறத விட குழம்பு வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லா மீனையும் நம்ம குழம்புல போட முடியாது. அதனால் நான் தலையெல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிட்டேன். வறுக்கும் பொழுது அது நல்லா உப்பு காரம் சார்ந்திருக்கும் அப்படின்றதுனால. இப்போ பூனைங்களுக்காக தான் இந்த தலையெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நல்லா தலையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க சதைப்பகுதி மட்டும் எடுத்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். இந்த வீடியோ எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டு கொடுக்கல, அதனால் இந்த சாதத்தை நான் மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இது 1 மாதம் ஆகிடுச்சு இல்லைங்களா, இப்போ இந்த ஃபுட்டை தவிர வேறு எதையுமே சாப்பிட மாட்டேன்துங்க. இப்போ ஃபுட்டை வந்து கட் பண்ணணும், அப்போ தான் இவங்க நார்மல் சாப்பாடே சாப்பிடுவாங்க. தயவுசெய்து பூனை வளர்ப்பவர்கள் வீட்டில் இருந்தால் ஃபுட்டை மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க, ரொம்ப நொந்து போயிடுவீங்க. ரொம்ப அமக்கலம் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் முடியல. வேறு எதையுமே சாப்பிட மாட்டேங்குதுங்க, அந்த ஃபுட்டு தான் வேணும்னுதுங்க. நார்மல் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதுவும் என்னோடய குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் டாக்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் பால் சாதம் தயிர் சாதம்லாம் பழக்கம் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் சுத்தமாக தொடவே மாட்டாங்க. தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அதை கூட தொடுறது கிடையாது. தோசை கூட சாப்பிட்றதே இல்லை இப்போல்லாம். அந்த பேக்கெட் ஃபுட்டு தான் அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. சரி, இது கருப்பு வந்து குட்டி போட்டிருக்கே அப்படின்றதுனால தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அதோட ரேட்டும் அதிகம், அதை கொடுத்து வாங்கிட்டு இவங்களை மெயின்டைன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான். ஏன்னா அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை தவிர நீங்கள் வேறு எதை கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து பூனை வளர்க்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கெட் ஃபுட்டு கொடுத்து பழக்கம் பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு கருவேப்பிலை பெருங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ரசம் வைக்கிற பாத்திரத்தில். இப்போ வடிகட்டி அந்த தண்ணியை விட்டுக்கிட்டேன். இப்போ ரசத்துக்கு தாளிச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகா பாதி தக்காளி போட்டோம் பார்த்திங்களா, மிச்சம் தக்காளி போட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா நுரக்கட்டி வர வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கலாம். நல்லா நுரக்கட்டி வந்த உடனே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் விடுறது வந்து பார்த்திங்கன்னா ஆவின் நெய் தான். கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ ரசம் வந்து காரம் இல்லாதனால லைட்டாக நான் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரசம் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ரசத்தில் இதை கொட்டி டக்குன்னு மூடி வச்சிடலாம். சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன் நான் வறுத்துட்ருக்கேன். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரமும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சூடாக சாதம் போட்டு சாப்பிட வேண்டியது தான். சுட சுட சாதம். சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு மீன் வறுவல். நீங்களும் இந்த மீன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சூடான தக்காளி ரசம். சிம்பிளான லஞ்ச் மெனு தான், ஆனால் சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு. எங்கள் கருப்பு பூனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் குட்டி, அதுக்கப்புறம் 2 சாம்பல் கலரில் குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டிங்களை வச்சுட்டு அதை அமக்கலம் பண்ணுறதே ஒரு அழகு தான். அந்த பாக்ஸில் இருந்து நாங்கள் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கட்டுக்கடியில் வச்சிருச்சு. அதனாலேயே இப்போ நாங்கள் அந்த பாக்ஸில் கூட வைக்கல, தனியாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ செல்லமாக பூனைக்குட்டியை வளர்த்தாலும் குட்டி போட்டுடுச்சுன்னா நம்மளை நம்பவே மாட்டேங்குதுங்க. அந்த குட்டியை நாங்கள் தூக்குறோமா, அதனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கட்டுக்கடியில் வச்சிடுதுங்க, கீழே வச்சிடுது தரையில். பார்த்தீங்களா, கீழே வச்சிடுது. நாங்கள் தூக்கிக்கிறோமா குட்டியை, அதனால குட்டி எல்லாம் இங்கே கவர் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. எல்லா குட்டியும் தூக்கிட்டு வந்து இது உள்ள வச்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை கலர் குட்டியை தான் தூக்கும், அதுக்கப்புறமா தான் மற்ற 2 குட்டியும் தூக்கும். இப்போ ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு, 3 வாரம் ஆகுது இல்லையா, அதனால கொஞ்சம் இப்போ நடக்கிறாங்க. அப்படி கண்ணை திறந்துருக்காங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் கண்ணையே திறந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய். ஹாப்பி குக்கிங்.